வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவை உலுக்கிய தாக்குதல். டொரண்டோவில் அமெரிக்க தூதரகத்தில் துப்பாக்கிச் சூடு. பிரதமர் மார்கானி வெளியிட்ட பகீர் தகவல். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காத்திருந்த மாணவர்கள். பள்ளிக்குள் நடந்த அதிர்ச்சி சம்பவத்தால் போலீசார் குவிப்பு. கனடா பள்ளிகளுக்கு விடுக்கப்பட்டு வரும் அச்சுறுத்தல். பதற வைத்த கோர விபத்து. 3 வாகனங்கள் மோதி 15 மாத குழந்தை உயிரிழப்பு. காரை சூடாக்க சென்றபோது நடந்த விபரீதம். கையில் குழந்தையுடன் தாய் அதிர்ச்சி. வெளியான பகீர் காட்சிகள். கனடா போலீசார் பொதுமக்களுக்கு விடுத்த எச்சரிக்கை. விசா வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் மோசடி. சிக்கிய போலி வழக்கறிஞர். கனடாவில் மக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை. டொரண்டோவை உலுக்கிய செய்தி. டொரண்டோ அதிகாரி மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் போரில் கனடா ஒருபோதும் பங்கேற்காது என்று பிரதமர் மார்கானி நாடாளுமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்காததுக்காக எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்ட பிரதமர் கார்னி செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பயங்கரவாத ஏற்றுமதியை தடுப்பதற்கான அவசியத்தை கனடா ஆதரிக்கிறது. ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலில் கனடா ஒருபோதும் ஈடுபடாது என தெளிவுபடுத்தினார். ஈரான் விவகாரத்தில் பிரதமரின் நிலைப்பாடு முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக பிளாக் கவக்குவா, கன்சர்வேட்டிவ் மற்றும் NDP கட்சியினர் குற்றம் சாட்டினர். திங்கட்கிழமை நாடாளுமன்றத்துக்கு வராமல் இப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதையும் அவர்கள் சாடியிருந்தனர். இதற்கிடையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் மற்றும் G7 தலைவர்களுடன் பிரதமர் கார்னி ஆலோசனை நடத்தியுள்ளார். இதில் ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு மற்றும் போரினால் உயர்ந்து வரும் எரிசக்தி விலைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பிரதமர் மார்கானி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதை கண்டிக்கத்தக்க வன்முறை செயல் என்றும் மற்றும் அச்சுறுத்தும் முயற்சி என்றும் கடுமையாக அவர் விமர்சித்துள்ளார். அதிகாலை 4:30 மணியளவில் ஒரு வெள்ளை நிற ஹோண்டா CRV காரில் வந்த இருவர் தூதரகத்தின் முன் இறங்கி கைத்துப்பாக்கியால் பலமுறை சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். நல்ல வாய்ப்பாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க RCMP மற்றும் கூட்டாட்சி முகமைகள் டொரண்டோ போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஓட்டோவாவின் சம்பவ மறுமொழிக்குழு நாட்டின் பாதுகாப்பு நிலை குறித்து ஆய்வு செய்து விழிப்புடன் இருக்க அறிவுறுத்தியுள்ளது. தாக்குதலுக்கான நோக்கம் அல்லது சந்தேக நபர்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. அதேபோல் பிரீமியர் டக்ஃபோர்டும் இந்த துப்பாக்கிச்சூடு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமீபத்தில் GTAவில் உள்ள யூத வழிபாட்டு தலங்களில் நடந்த 3 துப்பாக்கிச் சூடுகளை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துள்ளது. குற்றவாளிகளை பிடிக்க CSIS மற்றும் பாதுகாப்பு படைகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. வழிபாட்டு தலங்களில் கூடுதல் கேமராக்கள் பொருத்தவும் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை பெற்றுத்தரவும் அரசு உறுதியாக இருப்பதாக டக்ஃபோர்ட் மற்றும் மேயர் ஒலிவியா சௌப் தெரிவித்துள்ளனர். தெற்கு அல்பர்டாவின் ஹை ரிவர் பகுதியில் உள்ள நோட்ரே டாம் கொலிஜெட் பள்ளிக்கு நேற்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. தரம் 7 முதல் 12 வரை பயிலும் மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் முன்னெச்சரிக்கையாக உடனடியாக வெளியேற்றப்பட்டு ஹைவுட் கோல்ஃப் மைதானத்துக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டனர். தகவல் அறிந்த RCMP காவல்துறையினர் மற்றும் மோப்ப நாய்கள் பள்ளி கட்டிடம் முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மாலை 5:45 மணி வரை நீடித்த இந்த சோதனையில் வெடிபொருட்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். ஆரம்பத்தில் இது தீயணைப்பு பயிற்சி என்றுதான் நினைத்தோம் என மாணவர்கள் அச்சத்துடன் தெரிவித்தனர். தற்போது மாணவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்பியுள்ளனர். இந்த மிரட்டல் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் புதன்கிழமை மீண்டும் திறக்கப்படும் என்று RCMP தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கிட்னர் நகரின் கிராண்ட் ரிவர் உயர்நிலைப் பள்ளியில் துப்பாக்கி ஏந்திய நபர் இருப்பதாக வந்த புகாரால் 3 மணி நேரம் லாக்டவுன் செய்யப்பட்டது. மார்ச் 9 அன்று நடந்த இந்த சம்பவத்தில் ஆயுதமேந்திய காவல்துறையினர் பள்ளியை சோதித்தனர். மாணவர்கள் வகுப்பறைகளிலும் அடித்தளத்திலும் அச்சத்துடன் ஒளிந்திருந்தனர். பின்னர் இது ஒரு ஸ்வாட்டிங் எனப்படும் திட்டமிட்ட போலி அழைப்பு என உறுதி செய்யப்பட்டது. மாணவர்களின் பாதுகாப்பு எங்களின் முன்னுரிமை என பள்ளி வாரியம் தெரிவித்துள்ளது. இத்தகைய போலி புகார்கள் மீது கடும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும்
விடுவிக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பொது சேட்டை அல்லது மிரட்டல் விடுத்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மாணவர்களிடமும் பெற்றோரிடமும் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேபோல் லண்டனில் உள்ள ஏபி லோகோ செகண்டரி ஸ்கூலில் கண்டறியப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் குறித்தும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை அன்று இந்த சம்பவம் தொடர்பிலான தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து லண்டன் போலீசார் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவின்படி, பாடசாலையில் கண்டறியப்பட்ட அச்சுறுத்தல் குறித்து அவர்கள் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்த அச்சுறுத்தல் கிராஃபிட்டி வகை சொத்து சேத வடிவில் காணப்பட்டது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. பொதுமக்களின் பாதுகாப்புக்கு தற்போது எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். சம்பவ இடத்துக்கு சென்றுள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலதிக தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவை முறைப்படி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்எஸ் கவுண்ட்ரி ஹைவே 3 மற்றும் ஹவுண்ட்ரி சாலை 31 சந்திப்பில் நிகழ்ந்த 3 வாகன விபத்தில் 15 மாத ஆண் குழந்தை உயிரிழந்துள்ளதாக லெமிங்டன் மற்றும் ஹிங்ஸ்வில் போலீசார் தெரிவித்துள்ளனர். திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் எஸ்யூவி ரக வாகனத்தில் இருந்த 33 வயது பெண் பலத்த காயமடைந்துள்ளார். மற்ற வாகனங்களில் இருந்த மூவருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது டேஷ்கேம் காட்சிகள் வைத்திருப்பவர்கள் 1888 310-1122 என்ற எண்ணில் OPP தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் ரகசியமாக தகவல் தர விரும்புவோர் 1800-222-8477 என்ற எண்ணை அழைக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் மேபிள் ரிட்ஜ் பகுதியில் திங்கட்கிழமை காலை குடும்பம் ஒன்றின் கார் திருடப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பான CCTV மற்றும் கைபேசி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. காரின் உரிமையாளரான ஹெய்லி அன்றைய தினம் தனது மகளுடன் வெளியே செல்வதற்காக குளிர்காலம் என்பதால் காரை சூடாக்குவதற்காக என்ஜினை இயங்கவிட்டு அதில் குழந்தைகளுக்கான ஸ்ட்ரோலர் உள்ளிட்ட பொருட்களை வைத்துள்ளார். பின்னர் தனது மகளை அழைத்து வருவதற்காக வீட்டுக்குள் சென்றுள்ளார். இந்த சிறிய இடைவெளியை பயன்படுத்திக் கொண்ட திருடன் காரை நோக்கி ஓடி வந்து ஏறியுள்ளார். அப்போது கையில் குழந்தையுடன் வீட்டிலிருந்து ஓடி வந்த கெய்லி கார் திருடப்படுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தனது கைபேசியில் அதை பதிவு செய்ய தொடங்கியுள்ளார். திருடப்பட்ட காரில் இருந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி திருடன் அருகிலுள்ள எரிபொருள் நிலையத்தில் $200 செலவு செய்துள்ளான். இதுகுறித்து ரிச் மெடோஸ் RCMP போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குளிர்காலத்தில் காரை சூடாக்கும் போது தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் வாகன இருக்கைப்பட்டி அணியாமல், அதாவது சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு விதிக்கப்படும் அபராத தொகையை உயர்த்தி அந்நாட்டு காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறை வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வரவுள்ளது. இதுவரை அல்பர்டா மாகாணத்தில் சீட் பெல்ட் அணியாத சாரதிகளுக்கு $162 அபராதமாக விதிக்கப்பட்டு வந்தது. தற்போது இந்த தொகை $211 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் சீட் பெல்ட் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காக சுமார் 2338 சாரதிகளுக்கு கனேடிய போலீஸ் அதிகாரிகள் அபராதம் விதித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விபத்துகளின் போது ஏற்படும் காயங்களின் தீவிரத்தை குறைக்க சீட் பெல்ட் சரியாக அணிவது அவசியம் என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விதிமுறையானது பொழுதுபோக்கு மற்றும் ஆஃப்ரோட் வாகனங்களுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி சாரதிகள் மற்றும் பயணிகள் அனைவரும் சீட் பெல்ட்டை தவறாமல் அணியுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பீல் பிராந்திய காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் நடத்திய விசாரணையில் டொரண்டோ காவல்துறை அதிகாரி ஃபர்ஹான் அலி கைது செய்யப்பட்டுள்ளார். 39 வயதான இவர் மீது 3 பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள், 3 தாக்குதல் குற்றச்சாட்டுகள் மற்றும் 4 குறும்பு செய்தல் குற்றச்சாட்டுகள் என மொத்தம் 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மார்க்கம் பகுதியைச் சேர்ந்த இவர் பணியில் இல்லாத நேரத்தில் இந்த சம்பவங்களில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இதற்கிடையில் சட்ட விதிகளின்படி ஃபர்ஹான் அலி ஊதியத்துடன் கூடிய பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. கெச்சனர் பகுதியில் பணி விசா பெற்றுத் தருவதாக கூறி மோசடி செய்த 34 வயதான ஹர்ஷான் அலுவாலியா என்பவரை வாட்டர்லூ பிராந்திய காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தன்னை ஒரு குடியேற்ற வழக்கறிஞர் என்று பொய்யாக கூறிக்கொண்ட இவர் மே 2024 முதல் ஜூலை 2025 வரை ஒரு நபரிடம் விசாவுக்காக பணம் பெற்றுள்ளார். ஆனால் எந்தவொரு விண்ணப்பமும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இவர் ஒரு பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞர் அல்ல என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவர் மீது 2025 மார்ச் மற்றும் 2026
2026 ஜனவரியிலும் இதேபோன்ற மோசடி புகார்கள் உள்ளன. தற்போது இவர் மீது 5000க்கும் குறைவான மோசடி மற்றும் தவறான அடையாளத்தை பயன்படுத்துதல் ஆகிய பிரிவுகளில் தலா 3 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. இவரை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.